மிஸ்டர் முர்லிசா வந்து 39 இயர்ஸ் ஓல்டு சொல்லி நம்ம கிட்ட வந்திருக்காரு. ஜோலார்பேட்ல இருந்து வந்திருக்காரு. குழந்தைக்காக பிளான் பண்றாரு, பேபிக்காக பிளான் பண்றாரு. இவரு வரும்போது வந்து செல்ஸ் எதுவும் ஜீரோ தான் இருந்திருக்கு. இப்போ 3 மந்த் எடுத்திருக்காரு ட்ரீட்மெண்ட் முர்லிசாரு. எடுக்கும்போது ஒரு 42 மில்லியன்ஸ் வந்திருக்கு. நல்லா எக்ஸலண்டான இம்ப்ரூவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது 8 மில்லியன் வந்திருக்கு. செகண்ட் மந்த் நம்ம ரீடெஸ்ட் பண்ணும்போது 15 மில்லியன் வந்திருக்கு. இப்போ தேர்ட் மந்த் பண்ணும்போது 42 மில்லியன்ஸ் வந்திருக்கு. நல்லா எக்ஸலண்டான இம்ப்ரூவ்மெண்ட். இதுதான் இவருடைய பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இவர் இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இவருக்கு மெடிசன் வந்து ரெகுலரா எடுத்திருக்காரு. வயசு 39. எங்கெங்க ட்ரீட்மெண்ட் எப்போ எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சார் கிட்ட வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட். என் ஒய்ஃபு கன்சீவ் ஆகுது சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வரும்போது முர்லிசர் வந்து எவ்வளவு கவுண்டிங் இருந்திருக்கு. இப்போ 3 மந்த் எடுக்கும்போது 42 மில்லியன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மந்த் பண்ணும்போது 8 மில்லியன் வந்திருக்கு. செகண்ட் மந்த் ரீடெஸ்ட் பண்ணும்போது 15 மில்லியன் வந்திருக்கு. இப்போ தேர்ட் மந்த் பண்ணும்போது 42 மில்லியன் வந்திருக்கு. ஏன்னா முர்லிசாருடைய ரிப்போர்ட்டை நம்ம பார்க்கும்போது ஜீரோ இருந்தது. அதே மாதிரி நம்ம கிளினிக்ல எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஜீரோல தான் இருந்தது ஃபர்ஸ்ட் மந்த். செகண்ட் மந்த் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்தது இவருக்கு. ஸோ எதுக்காக முர்லிசார் ஷேர் பண்றேன்னா, இவர் வரும்போது மன வருத்தத்தோடு தான் வந்து நம்ம கிளினிக் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமான்னு சொல்லி இப்போ 3 மந்த்ல கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி ஓவலேஷன் டேட்டே கொடுத்துட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் மந்த் அந்த டியூ டேட்ல ப்ராப்பரா இருந்தாவே அவங்க பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா மொட்டிலிட்டி நார்மலா இருக்கு, மார்பாலஜி நார்மலா இருக்கு, டோட்டல் கவுண்ட் நார்மலா இருக்கு. அதே மாதிரி இவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செமென் டெஸ்ட் பண்ணும் போது அவருடைய செமென் வந்து ரொம்ப லிக்விடா இருந்தது. இப்போ எடுக்கும் போது நல்லா திக்னஸா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த லிஃபிகேஷன் டைம் வந்து லேட் ஆகுது உங்களுக்கு. செகண்ட் திங் வந்து வால்யூம் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது 1 ml தான் இருந்தது. இப்போ 3.5 ml வந்து வால்யூம் இருக்கு. ஸோ எதுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன்னா, நிறைய கப்பல்ஸ் கேட்கறாங்க இந்த மாதிரி, சார் எங்க ஹஸ்பண்ட்க்கு 35 இயர்ஸ் 40 இயர்ஸ் 45 இயர்ஸ் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி கேஸ் நிறைய கேஸ் வந்து நம்ம சக்சஸ் பண்ணிட்டோம், மெடிசன் மூலமாவே பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் இவர் சொல்லணும்னா 39 இயர்ஸ்ல வந்து 3 மந்த்ஸ்ல எவ்ரி திங் வந்து நார்மலா இருக்கு. உங்களுக்குள்ள ஏதாவது டவுட் இருக்குன்னா கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணுங்க. செகண்ட் திங் வந்து நேரில் அப்பாயின்மெண்ட் வர மாதிரி இருந்தாலும் பண்ணுங்க. இவர் முரளிசார் என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, மெடிசன் வந்து ஒரு நாள் கூட ஒரு ஸ்கிப் பண்ணாம ரெகுலரா எடுத்திருக்காரு. அதே மாதிரி பிசிக்கல் ஆக்டிவ் சொல்லியிருக்கேன், டெய்லி வாக்கிங் பண்றது, கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவ் எவ்ரி திங் நார்மலா ஃபாலோ பண்ணியிருக்காரு. வாட்டரும் பாத்தீங்கன்னா லிக்விட் வந்து டெய்லி வந்து 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிச்சிருக்காரு. பாதாம் வால்நட் வந்து மார்னிங் அண்ட் நைட் ரெகுலரா எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நீங்க ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணாவே எவ்ரி திங் வந்து நம்ம நார்மல் பண்ணலாம் இது. ஸோ உங்களுக்குள்ள யாருக்காவது இந்த மாதிரி இருந்துச்சா யாரும் ஒரி பண்ணாதீங்க, நேரில் வாங்க, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். இல்லை நீங்க ஃபோன் கால்லயே வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணீங்க. ஏன்னா முரளிசார் வரும்போதே வந்து ஜோலார்பேட்ல இருந்து வந்திருக்காரு இவரு. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு வீடியோ பார்த்து தான் வந்து யூடியூப்ல வந்து இந்த மாதிரி பார்த்தேன் சார், இந்த மாதிரி நிறைய கேஸ் நீங்க சக்சஸ் பண்ணிருக்கேன், எனக்கும் பண்ண முடியுமான்னு கேட்டாரு. நான் எக்ஸாம்பிள் சொல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் கார்லயே வந்து முடியும் சார், நிறைய பண்ணிருக்கேன், நீங்க நேரில் வாங்க, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணேன்னு வந்தாரு. இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா போறாரு. ஸோ உங்களுக்குள்ள யாராவது இருந்தா வாங்க, கண்டிப்பா ஹெல்ப்